ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லெனோவோ லேப்டாப்பு தான். இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பு. இது என்ன இஷ்யூனா, மலையில் வச்ச மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன் ஆகிறதில்ல, சம் 4 இயர்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஓகே, நம்ம ஒரு லேப்டாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜர் இல்லை, லேப்டாப் மட்டும்தான். ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகலை. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன், லேப்டாப்போட கண்டிஷன். ஓகே ஃபைன். இப்போது டைரெக்டாக லேப்டாப் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் E4125 இந்த மாடல். ஓகே, ஆமாம், இங்கே கொஞ்சம் ஸ்க்ரூஸ் இருக்குது. ஃபைனல் எடுத்தாச்சு. பேட்ரி கனெக்ட் ஆகிருக்குமே, பேட்ரி ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து மெயின் பவர் ரெயில் ஷார்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். ஓகே, ஓகே மெயின் பவர் ரெயில் இது. பேட்ரி கனெக்டர் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து அதர் சைடில் வந்து மாஸ்ஃபெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்களாட்ருக்கு. போர்டில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெயின் பவர் செக் பண்ணுமா. ஓகே, இது கரண்ட் சென்சார். ஓகே, இதில் இல்லை. இது நெகட்டிவ். ஓகே, மெயின் பவர் ஷார்ட் ஆன மாதிரி தெரியல. ஸோ விச் இஸ் குட். காயிலோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ செக் பண்ணிடலாம். வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கக்கூடாது. இந்த காயில் எதுவும் இல்லை. 536 ஃபைன். 8 ohms fine. 20 ohms fine. இங்கே 195 ohms fine. இதுவும் ஃபைன் தான். ஸோ ஓகே, நம்ம இப்போது டைரெக்டாக வந்து பவர் குத்தியை செக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே நமக்கு வேணுங்கிறது லெனோவோட ப்ளக்கு. ஓ, இந்த டைப் ப்ளக்கு. ஓகே, எடுத்துருச்சு. காட்டிடலாம். ஸோ இப்போ ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ணிட்டேன்.
7 சம்திங் மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 3.3 வோல்ட் வேணும். ஸோ அது கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கணும், அப்போ தான் லேப்டாப் ஆன் ஆகும். ஸோ இந்த காயிலில் 0.2 இது இதெல்லாம் சிபியூ போகிறது. ஓகே, இதுவா 5 வோல்ட் இது, அப்போ இதுதான் 3.3 இருக்கணும். திங்க் 3.3 தான் இஷ்யூ போல். ஓகே, நம்ம டைரெக்டாக இப்போது கீபோர்டு கனெக்டர் போயிடலாம். ஏன்னா இதில் வந்து இந்த மாடலில் பவர் பட்டன் வந்து கீபோர்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பின்னில் கிரவுண்டு பாயிண்ட் தொலைவிட்டுருக்கு. ஓகே, கிரவுண்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து 3.3 வோல்ட் வரணும். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, சூப்பர். செகண்ட் பின் வந்து 3.3 வோல்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, வேறு எதாவது பின் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக இங்கே நடுவில் 2-3 பின் இருக்குது. ஓகே, செகண்ட் பின் வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். ஆனாலான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிரவுண்ட் பண்ணாலும் ஆன் ஆகுறதில்ல. காட்டிடுற ஒரு டைம் வோல்டேஜ் வேரியேஷனு. ஸோ இப்படி இருக்கா, நான் கிரவுண்ட் பண்ணுறேன். 0.88 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் 0 வந்துடுது. சரி, திருப்பியும் நார்மல் ஆகிடுது. ஸோ அவுட்புட்டில் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் சான்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஓகே, இப்போ மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிடலாம். மைக்ரோஸ்கோப் இதில் பார்த்தா தெரியும் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு. ஓகே, பர்ஃபெக்ட்.
நம்ம வந்து மெயின் பவரில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணவே இல்லை. பட் எனிவே நமக்கு 5 வோல்ட் இருக்கிறனால கண்டிப்பாக மெயின் பவரில் ஒர்க் ஆகுது அர்த்தம். ஓகே, இங்கே இது ஏதோ ஐசியா சம்திங் ஏதோ இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு இஷ்யூ. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாம். யாரோ ஒர்க் பண்ணியிருக்காங்களாட்ருக்கு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு காயில் இருக்குது, நம்ம செக் பண்ணவே இல்லை. வேறு எதுவும் ஆப்வியஸாக தெரியலை. ஸோ இதை இந்த ஐசி ஒர்க்கையும் பார்க்கலாம் நல்லா. ஓகே, எனக்கு ஐசியில் எந்த ஒரு விஷயம் இருக்க மாதிரி தெரியல. ஏன் சொல்கிறோம்னா இது எல்லாமே சேம் பின்னு தான். ஸோ அப்போ எதுவும் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, எனிவே ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இந்த பின்னு கூட கனெக்ட் இருக்கான்னு தெரியலை. இந்த பின்னு கூட கனெக்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓ மை காட். ஓகே, ஐ திங்க் இஷ்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு காயில் நம்ம பார்க்காம இருந்தோம்ல, அதில் வந்து 4 ohms தான் வருது. ஃபோர் ஓம்ஸ். இந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்கிற காயிலில் 4 ohms வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். 0.8 வோல்ட் சம் கரண்ட் வச்சுருக்கேன். ஓகே, அது கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல. ஆ, 10 milliamps தான் எடுக்குது. 10 milliamps தான் எடுக்குது. இதுன்னு தெரியலையே. சரி, ஓகே, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக வந்து தெர்மல் கேமராக்கு போயிடலாம். ஓகே, ஃபைன்.
அதுக்கு நம்மளுக்கு தெர்மல் கேமரா வேண்டும். தெர்மல் கேமரா இங்கே இருக்கு. ஓகே, இது ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, நமக்கு இப்படி இருக்கணும். ஃபைன். இங்கேருந்து ஓகே, ஓரளவுக்கு கவர் ஆகுது. இது நமக்கு போதும். இங்கே ஹீட் ஆகுது, இங்கே தான் ஹீட் ஆகுது. ஓகே, குத்துனோடனே ஹீட் ஆகுதே. ஓகே, இந்த ஐசி தான் சூடாகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், திருப்பியும் கனெக்ட் பண்ணுறேன். ஆமாம், அந்த ஐசி தான் சூடாகுது. ஓகே, அந்த ஐசி போயிடுச்சு. வேறு ஐசி இருக்கா? நல்லா சூடாக இருக்குது. ஸோ அரௌண்ட் 80 டிகிரி கிட்ட இருக்குது. கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, மற்றபடி வேறு எங்கேயும் இங்கே ஹீட் ஆகுது. ஓகே, இதுதான் ஹீட் ஆகுது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஓகே, வேறு எங்கேயும் இருக்க மாதிரி தெரியலை இஷ்யூஸு. ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். 1 வோல்ட்டுக்கு அது எது எடுக்க மாட்டேங்குது. அது என்ன வோல்டேஜ்னு தெரியாமல் நம்ம போய் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது அதிகமாக. AW VA ZA. இந்த அவுட்புட் கிரவுண்டு பாசிட்டிவ். ஸோ இது ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, வேறு வழி இல்லை, போர்டு கழட்டி தான் ஆகணும் போல். ஸோ போர்டு ரிமூவ் பண்ணலாம். ஸ்பீக்கர், இது டிஸ்பிளே கேபிள்.
ஓகே ஃபைன். போர்டு வெளிய எடுத்தாச்சு. ஸோ இந்த போர்டோட மாடல் நம்பர். என்ன செக் பண்ணணும்னா அதர் சைடு ஆஃப் தி போர்டு வந்து எதாவது சூடாகுதான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஈசி சிப்போ இல்லை சிப்செட் ஐசியோ வந்து சூடாச்சுன்னா வந்து நம்ம கண்ணி பண்ண முடியாது. இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் சூடாகுதே, இது சென்டரில் சூடாகுது. 40 டிகிரி 40 டிகிரிங்கிறது ஓகே தான், பட் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கையை வைக்க முடியல, அந்தளவு சூடாக இருக்குது. இப்போ நம்ம இது என்ன ஐசின்னு கண்டுபிடிச்சி அதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கிமேட்டிக்ஸ் டயக்ராம் வந்து சர்ச் பண்ணுறோம். பார்த்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான். ஓகே, P401 நம்ம போர்ட்லேயும் P401 தான் இருக்குது. P401 போட்டால் இப்படி தான் வருது. பட் இந்த லெக்ஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற லெக்ஸும் எதுவும் சேமாக இருக்க மாதிரி தெரில. ஸோ அதனால் நம்ம ஒரு டைம் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஈஸியாக பின்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த ஐசி இது கிடையாது. ஓகே, அப்போ அது என்ன ஐசின்னு தெரியல. ஓகே, அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே, பின் நம்பர் 1 இங்கே இருக்குது. ஓகே ஃபைன். பின்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த ஐசி கொஞ்சம் நாளாக செக் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஆர்டர் பண்ணணும், பார்ப்போம். சி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று செக் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா இப்போ அந்த ஐசி ரிமூவ் பண்ணிட்டோம்ல, ஸோ இப்போ வந்து அந்த பாயிண்டில் வந்து ஷார்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஆஹா, ஷார்ட் இருக்குது. அப்படின்னா அந்த ஐசி ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அப்போது அவுட்புட்டில் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஈசி சிப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணோன்னே அதுதான் வந்து சூடாச்சு. ஸோ அதுபடி பார்த்தா கண்டிப்பாக ஈசி சிப்பாக தான் இருக்கும். ஓகே, நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போர்டு கையில் இருக்குது. ஸோ வோல்டேஜ் ஒரு 2 வோல்ட் வச்சுக்கிறேன். 500 மில்லியாம்ஸ். இது சூடாகுது. இங்கே ஏதோ ஹீட் ஆகுது. இங்கே ஏதோ ஹீட் ஆகுது. இது என்னது? இங்கே எது ஷார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக பார்த்தா இந்த ஐசி தான். ஓகே, இது ஒன்று. வேறு பின்னாடி ஏதாவது சூடாகுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஐசி ரிமூவ் பண்ணாலும் கண்டிப்பாக சரியாகாது. பட் எனிவே
ஆரம்பிச்சதுக்காக ஸோ இது ஒரு டைம் இன்னும் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்னு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. என்ன ஆயிருக்கும்னா 3.3 வோல்ட் இருக்கிற எல்லாமே வந்து ஷார்ட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஈசி சிப்லேருந்து இருக்கிற எல்லா ஐசியும் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 1/1 ரிமூவ் பண்ண 1/1 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஐசி ரிமூவ் பண்ணிட்டேன். திருப்பி செக் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்த இடத்துல ஷார்ட் ஆகிருக்கும். ஓ வாவ், ஷார்ட் ஆகலை. இன்னொரு ஆச்சரியம். ஓகே நைஸ். இப்போ ஷார்ட் ஆகலை பின்னு. செக் பண்ணலாம். எங்களோட ஆச்சரியமாக இருக்குது. ஷார்ட் இல்லை. இப்போ நம்ம இந்த பழைய ஐசி வந்து திருப்பி போட்டு பார்க்கலாம். ஏன்னா அதில் இஷ்யூ இருக்க வாய்ப்பு கம்மி தான். அவுட்புட்டு ஷார்ட் ஆனதுனால தான் அது கண்டிப்பாக ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த ஐசி இப்போ திருப்பி போடலாம். நல்லா தான் இருக்குது. இப்போ திருப்பி ஷார்ட் செக் பண்ணலாம். சொன்ன மாதிரி இப்போ ஷார்ட் இல்லை. இப்போ போர்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகணும் கரெக்டாக. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வோல்டேஜ் 19.2. அடுத்து ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக அடுத்து ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அகைன் இது செக் பண்ணலாம். ஆச்சரியமாக இருக்குது, ஷார்ட் ஆகலை. ஓகே தென் அப்போ நம்ம குட் டு கோன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயும் ஷார்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து போர்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போர்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்கும் ஹீட் சிங்கை வச்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை இது பார்ஷியல் ஷார்ட்டாக கூட இருக்கலாம். இப்படியும் ஒன்று சான்ஸ் இருக்குது. 3.3 வோல்ட் வரணும். ஓகே, நமக்கு இங்கே 3.3 வோல்ட் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுவே ஒரு இஷ்யூ தான் நமக்கு. ஜீரோ 0.9 தான் வருது. ஃபைவ் 5.1 இது. ஓகே, இது கண்டிப்பாக பேட்டரி சார்ஜிங் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என் கொஸ்டின் என்னென்னா, இங்கே வந்து 0.9 தான் வந்துச்சுன்னா அப்போது கனெக்டர் பின்னில் இருக்கிற இந்த வோல்டேஜ் அப்போ யார் ஜென்ரேட் பண்ணுறா? இந்த 3.3 யார் ஜென்ரேட் பண்ணுறா? எனக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஈஸி சிப் மேலே டவுட்டாக இருக்குது. நான் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரில. நோ யூஸ். ஸோ ஹலோ, நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ லுக் வாட் ஐ ஃபவுண்ட் ஹியர். இது வந்து நம்மளோட பழைய போர்டு ஸ்பேர்க்காக எடுத்து வச்சுருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசி வந்து இருந்துச்சு, இந்த LDO 3.3 LDO ஐசி. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி இந்த போர்டில் போட்டாச்சு. ஸோ இது வந்து இப்போது ரீப்ளேஸ் பண்ண அந்த ஐசி.
பழைய ஐசி வந்து இங்கே இருக்குது. பழைய ஐசி இங்கே இருக்குது. ஸோ இதுதான் பழைய ஐசி, ஒர்க் ஆகாத ஐசி. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போது புது ஐசி உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம். அதாவது பிளாஸ்டிக். ஓகே ஃபைன். நான் நம்பிக்கையில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ட்வீசர் இருக்குது, இங்கே இருக்குது. ப்ளக் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இதுக்கு முன்னாடி வந்து 60-70 மில்லியம்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 0.008 ஆம்ஸ் தான் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போது பேட்ரி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுது? பேட்ரி கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஆகுமா? அதுதான் அடுத்த கேள்வி. இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டேன். 100 மில்லியம்ஸ் ட்ரான் ஆகுது. ஸோ ஐ திங்க் பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஆன் பண்ணி பார்த்தலாம் லேப்டாப்பை. ஆன் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இந்த எல்டிஓ வேலை செய்யுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேட்ரி வேண்டாம். சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்போது 3.4 வோல்டேஜ் வருது. ஓகே ஆன் பண்ணுறேன் லேப்டாப்பை. சூப்பர். லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் எரியுது, ஹீட் சிங்க் சூடாகுது. ஸோ கரண்ட் ட்ரானும் அதிகமாக இருக்குது. ஓகே கிரேட். லேப்டாப் ஒர்க் ஆகுது. என்ன இஷ்யூ ஆகிருக்குன்னா, தண்ணி பட்டதில் மேபி எப்படியோ ஆகி இந்த ஐசி வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இந்த ஐசி வந்து நம்ம ஈத்தர்னட்டோட ஐசி. ஸோ இந்த ஐசி வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஐசி வந்து 3.3 எல்டிஓ வந்து ஷார்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நமக்கு 2 ஓம்ஸ் இருந்திருக்கு. 3.3 எல்டிஓ ரிமூவ் பண்ணாலும் நமக்கு ஷார்ட் இருந்தது 2 ஓம்ஸ். ஸோ அதனால் இந்த ஐசி ரிமூவ் பண்ணோம். இந்த வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த ஐசி ரிமூவ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஐசி ரிமூவ் பண்ணனால ஷார்ட் போயிடுச்சு. இப்போது இந்த ஐசி போயிருந்தது, பார்ஷியலி ஷார்ட் ஆகிருந்தது. ஸோ இந்த ஐசி இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகுது, நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது எல்லாமே. ஃபைன். இப்போ இந்த ஐசி நம்மகிட்ட இல்லை. நான் தேடி பார்த்ததில் கண்ணுக்கு படலை. வேறு ஏதாவது போர்டில் இருக்கா என்னன்னு தெரியல. ப்ரோக்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு ஓகேனாருன்னா இப்படியே மாட்டிடலாம். இல்லைன்னா அவர் வந்து வேறு இதே மாதிரி வேறு ஒரு போர்டு தரேன்னு சொன்னார். ஸோ அந்த போர்டு இருந்துச்சுன்னா அதில் இந்த ஐசி தூக்கி இதில் போட்டு செக் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே வருதான்னு செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே வந்துருச்சுனாலே மிகப்பெரிய வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் மட்டும்தான், அதுக்கு எதுவும் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து மாட்டிடுறேன் ஃபுல்லாகவே. யூ டோன்ட் பிலீவ் ஆக்சுவலி அந்த இன்னொரு ஐசியும் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து ஹீட் சிங்க் இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ஹீட் சிங்க் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். பார்த்தா இந்த இடத்துல இந்த ஐசி இருக்குது. ஸோ வேணால் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு டைம் அந்த ப்ரோட்டை கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னார்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ லேப்டாப் மாட்டியாச்சு, எல்லாம் ஓகே. கேபிள் ரேம் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு டிஸ்பிளே வருதுன்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கேபிள்ஸில் எடுத்து மாட்டிடலாம். இந்த மாடல் கீழே வந்துருச்சு. ஓகே டிஸ்பிளே கனெக்டர்
AC pin, speaker. Okay, everything back in place. Okay, நம்ம விண்டோஸ் லோட் ஆகும் செக் பண்ணிடலாம். Okay, fine. Okay, I'm ready. Power cable, கீபோர்டில் தான் பவர் பட்டன் இருக்குது. ஸோ கீபோர்டு எனக்கு கனெக்ட் பண்ணலாம் தானே. ஆமாம், கீபோர்டு தனியாக இருக்குது. ஸோ நம்ம மதர் போர்டில் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளகின் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுற லேப்டாப்பை. ஓகே, ஃபேன் சுற்றுது. சூப்பர், லைட்டு வந்துருச்சு. லேப்டாப் ஆயிடுச்சு. எஸ், சூப்பர் சூப்பர். கீபோர்டில் நம்மகிட்ட ஓகே, விண்டோஸும் லோட் ஆகுது. ஸோ லேப்டாப் ஃபிக்ஸ்டு. சூப்பர், நைஸ். கண்டிப்பாக நான் நெட்ஒர்க் வேலை செய்கிறது. ஏன்னா நம்ம இந்த ஐசியை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அந்த இன்னொரு லேப்டாப் வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த லேப்டாப். ஸோ இதில் இருக்கிற அந்த ஐசி தான் வந்து இந்த லேப்டாப்பில் மாற்றணும். இது ரொம்ப டேமேஜ் ஆகிதான் இருக்குது. இந்த ஐசி தான் 8111. டோனர் போர்டில் எடுத்தாச்சு. பின் நம்பர் 1 இங்கே. ஓகே, ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளக்ஸ் வச்சு இப்போ சால்வ் பண்ணிடலாம். சால்ட்ரிங் டன். இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். பவர் சப்ளை 19.2 வோல்ட் கனெக்ட் பண்ணுறேன். திருப்பி இந்த ஐசி சூடாகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக் அந்த ஐசி மட்டும் சூடாகுது, பட் வேறு எதுவுமே சூடாகலை. ஒன்று பண்ணலாம், ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே மட்டும் வருதுன்னு செக் பண்ணலாம். அப்புறமேட்டு டிஸ்பிளே வந்துச்சுனாலே போதும், மற்ற வேலை செய்யும் அர்த்தம். ஓகே, கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டாக அவனோட ஐசி மட்டும் சூடாகுது. ஓகே, பரவாயில்ல. லேப்டாப் ஆன் பண்ணுறேன். சூப்பர், டிஸ்பிளே வருது. ஸோ அப்போது இந்த இஷ்யூ இல்லை. பட் என் கொஸ்டின் என்னென்னா, இந்த ஐசி இப்படியே தான் இருக்குமான்னு. இந்த ஐசி இப்படி சூடாகவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில எனக்கும். 50 டிகிரிங்க நார்மல் தான். ஓகே, எனவே லேப்டாப் ஒர்க் ஆகுது, விச் இஸ் கிரேட். ஓகே, இன்னொரு லேப்டாப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து பழையபடிக்கு எல்லாத்தையும் மாட்டிட்டு தெர்மல் பேஸ்ட் மாற்றணும். தெர்மல் பேஸ்ட் மாற்றிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கிவ் மீ 5 மினிட்ஸ். ஓகே, இந்த லேப்டாப் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு டைம். ஓகே, ஆக்சுவலாக பேட்டரியில் இது ஆன் ஆகிறது இல்லை. இப்படி சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலே நினைக்கிறேன். அதே இது நம்ம பவர் சப்ளை வச்சு கனெக்ட் பண்ணால் ஆன் ஆகுது. ஸோ பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஃபைன். ஓகே, லேப்டாப் ஆன் ஆகுது, மவுஸ் பேட் ஒர்க் ஆகுது, கீபோர்டு வேலை செய்யுது. ஓகே, ஃபைன். பேட்டரி மட்டும் ஒரிஜினல் சார்ஜர் போட்டால் தான் சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். நாட் ஷுர், பட் அப்படி தான் நினைக்கிறேன். ஷட் டவுன் கொடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். லேப்டாப் ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு இன்னொரு வீடியோ, இன்னொரு ரிப்பேர் வீடியோவில் பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வில் ட்ரை டு ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கங்க. ஓகே. பாய்.